வெல்கம் டு சேனல். இன்னைக்கு நம்ம மிக ஆரோக்கியமான கருப்பு உளுந்து சுண்டல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நம்ம உளுந்து களி, உளுந்து கஞ்சி அந்த மாதிரி செய்யறதுக்கு பதிலா இப்படி சுண்டல் தாளிச்சு கொடுத்தோம்னா சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும், விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க ரெசிபிக்கு போகலாம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க நோட்டிபிகேஷன் பெல் ஐக்கான் பிரஸ் பண்ணி அதுல ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம உளுந்து பருப்பு ஊற வச்சுக்கலாம். நான் இன்னைக்கு 1 கப் கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன். ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். உளுந்து நல்லா ஊற வச்சதுக்கு அப்புறம் ஒரு 5 ல இருந்து 6 தடவை நல்லா கழுவிட்டு குக்கர்ல போட்டுக்கலாம். உளுந்த நல்லா தேய்ச்சி கழுவிக்கோங்க, அப்பதான் வலுவலுப்பா இருக்காது சாப்பிட்றதுக்கு. முங்குற அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்து மூடி வச்சுக்கோங்க. 2 விசில் விட்டா போதுங்க. பருப்பு கரெக்டா வெந்திருக்கு. இப்ப நம்ம சுண்டல் தாளிச்சுக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரம் வச்சு 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 1 டீஸ்பூன் கடுகு, 2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்து வறுத்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்திக்கோங்க. உங்களுக்கு வெங்காயம் வேண்டாம்னா நீங்க சேர்த்திக்க வேண்டாம். கொஞ்சம் கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய், 3 காய்ந்த மிளகாய், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்து வதக்கிக்கோங்க. இப்ப நம்ம வேக வச்ச உளுந்தை சேர்த்திக்கலாம். நம்ம உளுந்து வேக வைக்கும் போது உப்பு போட்டிருக்கோம், அதனால உப்பு பார்த்து சேர்த்திக்கோங்க. 1/4 கப் துருவிய தேங்காய் சேர்த்து கலக்கி விட்டுக்கோங்க. அவ்வளவுதாங்க, மிக மிக ஆரோக்கியமான கருப்பு உளுந்து சுண்டல் தயார். சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பா செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க.